இன்னைக்கு கோல்டு ரேட்டை பார்த்தா கோல்டு வச்சிருக்கிற நிறைய குடும்பங்கள் இப்போ crore வேல்யூ அசட்டோட இருக்காங்க. அப்போ கோல்டு வெல்த் கிரியேட் பண்ணுது தானே? கண்டிப்பா பண்ணுது. ஆனா அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 days 30 மணி டிப் சீரீஸ். இன்னைக்கு டே 20ல நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச கோல்டு. நம்மளோட அம்மா அப்பா காலத்துல 10ல இருந்து 15 சவரன் கோல்டு இருந்த குடும்பம் ஒரு ஆவரேஜான ஃபேமிலி அப்படின்னு தான் இருந்தது. அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கோல்டு லட்சக்கணக்கில் வேல்யூவா இருக்கு. அதனால கோல்டு ஸ்லோவா வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ப்ராப்ளம் கோல்டு இல்லை, கோல்டை நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தான் இருக்கு. நகையாவா இல்லை சேமிப்புக்காகவா இல்லை ஒரு எமர்ஜென்சி சேஃப்டியாவா, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனே. ஒரு ஃபேமிலிக்கு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கையில் கேஷ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஹெல்ப் கேட்டாச்சு கிடைக்கல. இந்த டைமில் நம்ம கையில் கோல்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சேல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடகு கூட வச்சுக்கலாம். சேம் டே 50,000 ரூபா கேஷ் கையில் ரெடியாக இருக்கும். இதுதான் கோல்டோட ரியல் பவர். கோல்டு ஸ்லோவாக வெல்த்தை க்ரியேட் பண்ணும், ஃபாஸ்ட்டாக க்ரைசிஸில் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஷோக்காக ஒரு ஜுவல்லரி வாங்கிறத விட பிளானிங்காக கோல்டு வாங்குங்க. கோல்டை எமோஷ்னலாக இல்லை, ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணணும். கோல்டை டிஜிட்டலாக வாங்கலாமா இல்லை காயின் வாங்கினா பெட்டராக இருக்குமா? ETF சேஃபானதா? கோல்டை அடகு வச்சா பெட்டரா இல்லை சேல் பண்ணுறது பெட்டரா? இதை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோல்டை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும்னா நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன் ரைட் டிசிஷன் ஈக்குவல் டு லைஃப் டைம் இம்பேக்ட். நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.